வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்கள் திருவடி வணக்கம். அடியார்கள் மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. லதாமா மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். விநாயகர் வழிபாடு. பிடியதன் ஒரு உமை பொலமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட, கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை, வடிவினர் பயில் வழி வளமுறையிறையே. நால்வர் துதி. பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்பில் அணிந்த வீரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஒழிமணி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா வாருங்கள் ஐயா, நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. மைக் ஆன் பண்ணி ஆரம்பிங்க ஐயா. திருவடி பண்ணி ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. நீங்க மைக் ஆன் பண்ணி வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்கயா? வீடியோல ரெண்டாவது மைக் ஆன் பண்ணுங்க, வீடியோவும் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணியாச்சு வீடியோ. ரைட் ரைட். சிறப்பு சிறப்பு. ஆரம்பிக்கலாம் ஐயா. ஆரம்பிக்கலாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆணாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி போற்றி, முக்கண்ணியுடன் அமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. விநாயகர் துதி. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை, இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றினை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. திருச்சிற்றம்பலம். அன்பிற்கினிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை புலனாக்கிக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தின் இறுதி பாடல்களை சிந்திப்பதற்கு நமக்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது. நம்முடைய தொடர் பயணம் இன்று நிறைவேறப் போகின்ற ஒரு தருவாயிலே, மகிழ்ச்சிகரமான வேளையிலே நாம் எல்லாம் இணைந்திருக்கின்றோம், கூடியிருக்கின்றோம். இந்த குழுவிலே கூடியிருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய திருக்கருணை பாலிக்க வேண்டும் என்று போற்றி
பெருமானுடைய பாதவார விந்தங்களை போற்றி நான் இந்த விண்ணப்பத்தை உங்களிடத்திலே பதிவு செய்து கொண்டு இந்த கந்தர் அலங்கார பாடல்களை இன்றைக்கு நம்ம பார்ப்போம். ஐயா ஏதோ கொரன்னு சத்தம் கேக்குதுக்கியா, ஏதோ கொரன்னு ரொம்ப சத்தம் கேட்டுட்டே இருக்கு. ஃபேன் ஆஃப். வேற ஏதாவது சத்தம் இருமான்னு பாருங்க. இந்த கதவை சாத்தி இப்போ நிசப்தமா இருக்குதுங்களா? ஒரு மாதிரி இறைச்சலா சத்தம் கேட்டுருங்க. அடியா இருக்கு. உங்களுக்கு அப்படிதானே இருந்தது சாருமதி அம்மா? இப்ப ஃபேன் நிறுத்திட்டு நல்லா இருக்குதுக்கா, நல்லா இப்ப பேசுங்கயா. சரி. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நம்ம கந்தர் அலங்காரத்தின் 98, 99, 100 ஆகிய 3 முத்தாய்ப்பான பாடல்களை பற்றி நாம் சிந்திக்கப் போகின்றோம். கந்தர் அலங்காரத்திலே அருணகிரிநாதர் பல்வேறு முருகப்பெருமானுடைய பெருமைகள், அருமைகள், அவருடைய அலங்காரங்கள் அவைகளை எல்லாம் சொல்லி வந்தவர். இந்த 3 பாடல்களுடைய சிந்தனைகளை மிக அழகாக தெளிவாக அருணகிரிநாதர் நமக்கு காட்டியிருக்கின்றார். முதல் 2 இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் 2 பாடல்கள்லையும் நான் கதி இல்லாமல், நற்கதி இல்லாமல் வாழ்க்கையிலே சிதைந்து போய் நொந்து போய் கிடக்கின்றேன். ஒரு கொடியானது படர்ந்து வளர்கின்ற பொழுது அதற்கு ஆதரவாக ஒரு கொம்பு தேவைப்படுகிறது. அந்த கொம்பு கிடைக்கின்ற பொழுது அந்த கொம்பினுடைய உதவியை கொண்டு அந்த ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடி, படர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கொடி எப்படி ஆதரவு பெறுகிறதோ அதை போலத்தான் இந்த அடியார் நான் கொழுகொம்பில்லாமல் தவிக்கின்றேன். முருகப்பெருமானுடைய அருள், முருகப்பெருமானுடைய அன்பு, முருகப்பெருமானுடைய கருணை எனக்கு வந்து சேர வேண்டும் என்று அவர் பரிதாபகரமான நிலையிலே இருந்து கொண்டு அவர் முருகப்பெருமானை வேண்டுவதாக முதல் 2 பாடல்களையும் அருணகிரிநாதர் அமைத்து கொடுத்து, அந்த 100வது பாடலிலே அருணகிரிநாதர் நம்பிக்கை விதைகளை நமக்கு விதைத்து காட்டியிருக்கின்றார். நொந்து போய் இருக்கக்கூடிய உள்ளத்திற்கு, அந்து போய் இருக்கக்கூடிய மனதிற்கு ஆறுதல் அளிக்கின்ற மாதிரி, அந்த புண் ஆறுவதற்கு மருந்து இடுகின்ற மாதிரி அருணகிரிநாதர் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி காட்டியிருக்கின்றார். உனக்கு விமோச்சனம் உண்டு, முருகப்பெருமானுடைய கருணை உனக்கு உண்டு, நீ பிறவி துன்பத்திலிருந்து விடுபடுவாய், உனக்கு மோட்சம் கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வார்த்தைகளை நமக்கு விதைகளாக விதைத்து நம்முடைய உள்ளம் ஆறுதல் பெறுகின்ற மாதிரியும் மகிழ்ச்சி அடைகின்ற மாதிரியும் இந்த கந்தர் அலங்கார பாடல்களை முடித்து காட்டியிருக்கின்றார். 100வது பாடலோடு கந்தர் அலங்காரம் நிறைவு பெறுகிறது. 101வது பாடலாக அந்த நூலை நீங்கள் படித்தீர்களே, அந்த 100 பாடல்களுடைய விளக்கங்களை தெரிந்து கொண்டீர்களே, அதனால் விளைகின்ற பயன் என்ன, அதனால் நீங்கள் பெற்ற பேறு என்ன? ஏதாவது ஒரு காரியம் செய்தால் அந்த காரியத்திற்கு பலன் வேண்டும். பலன் இல்லாத காரியத்தை செய்து பிரயோஜனம் இல்லை. அதனால அருணகிரிநாதர் 101வது பாடலிலே அந்த நூல் பயனையும் நமக்கு தொகுத்து வழங்கி இருக்கின்றார். இந்த நூலை நாம் படிக்கின்ற காரணத்தினால, பாராயணம் செய்கின்ற காரணத்தினால நமக்கு என்னென்ன பயன்களெல்லாம் வந்து சேருகின்றன, எப்படி நம்ம வாழ்க்கையிலே வளம் பெற்று வாழுவதற்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கின்றது. இந்த கந்தர் அலங்கார பாடல்கள்
என்பதை எல்லாம் அருணகிரிநாதர் அந்த நூல் பயன் என்கின்ற பாடலிலும் எடுத்து காட்டியிருக்கின்றார் என்கின்ற செய்தியெல்லாம் உங்களுக்கு சொல்லி இந்த பாடலினுடைய விளக்கங்களை நம்ம பார்ப்போம். இன்று பார்க்கக்கூடிய அந்த 3 பாடல்கள் முத்தாய்ப்பான பாடல்கள். அவைகள் மிகவும் எளிமையான பாடல்கள். நம்ம படித்த அளவிலேயே நம்ம பொருள் விளங்கி கொள்ளுகின்ற அளவிற்கு இருக்கக்கூடிய பாடல்களாக இவைகள் விளங்குகின்றன. இந்த 3 பாடல்களையும் இன்றைக்கு நம்ம சிந்திப்போம். 98வது பாடல். கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் கந்தவேல் முருகா, நதிதனை என்ன பொய் வாழ்விலன் பாய் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடு மாறென்னை போதவிட்ட விதிதனை நொந்து நொந்திங்கே எந்தன் மனம் வேகின்றதே என்பதாக இந்த 98வது பாடலிலே நொந்து நொந்து நான் போயிருக்கின்றேன் என்று இருமுறை அருணகிரிநாதர் அந்த நொந்து நொந்து என்கின்ற அந்த பதத்தை பாடலினுடைய 4வது வரியிலே அவர் காட்டியிருக்கின்ற வாழ்க்கை என்பது அவ்வளவு சலிப்பு மிக்கது, வேதனை மிக்க வாழ்க்கை. அதிலே வெம்பி போய் கிடக்கக்கூடிய அந்த பக்தன் நான் வாழ்க்கையிலே நொந்து போய் வாழ்க்கையிலே நான் நொந்து போய் கிடக்கின்றேன். எனக்கு கதி ஒன்றும் இல்லையே. கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் கந்தவேல் முருகா. எனக்கு கண்ணுக்கு எட்டிய தூரத்திலே பிரகாசமான ஒளிமயமான வாழ்க்கை எனக்கு கண்ணுக்கே புலப்பட மாட்டேங்குதே. எங்க பார்த்தாலும் துன்பம், எதிலெடுத்தாலும் தோல்வி, எதிலும் வேதனையும் வாதனையும் சூழ்ந்து கிடக்கின்றதே. கதிதனை ஒன்றையும் நான் காண முடியவில்லையே கந்தவேல் முருகா. என்னுடைய வேதனை பெரிது, நீதான் எனக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2வது வரியிலே இந்த வாழ்க்கையினுடைய பரிணாமத்தை பற்றி கூறுகிறார். எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த வாழ்க்கை என்றால், நதிதனை அன்ன பொய் வாழ்விலன் அப்படின்னு சொல்லுகிறார். எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா இது பொய் வாழ்க்கை. இன்று இருப்பார், நாளை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைக்கு தான் நிஜம். அதனால்தான் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் தான் பிரகாசமான தருணம், மகிழ்ச்சியான தருணம். ஆகவே இந்த தருணத்தை மக்களே, அன்பர்களே, நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தருணத்திலே நீங்கள் வாழ்ந்து கொள்ளுவதற்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்கள் உங்களை பயிற்சிப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை எப்படி இருக்க போகிறது என்பது யாருக்கும் தெரியாது. நாளைக்கு நாம் உயிர் வாழ போகிறோமா என்பதும் யாருக்கும் தெரியாது. ஆகவே இன்றைக்கு பெருமான் அருள் பாலித்திருக்கின்றார். பெருமான் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றார். நான் இன்றைக்கு உங்களோடு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஆனந்தமான தருணம் அமைந்திருக்கிறது. அதுதான் மெய், மற்றதெல்லாம் பொய். அதனால்தான் அருணகிரிநாதர் இந்த வாழ்க்கை பொய் வாழ்க்கை அப்படின்னு சொல்றார். அதற்கு ஒரு உருவகம் கொடுத்திருக்கின்றார், ஒரு உதாரணம் கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா, நதிதனை அன்ன பொய் வாழ்விலன் அப்படின்னு சொல்றார். நதி அப்படிங்கிறது அது குறுகிய எல்லைக்கு உட்பட்டது இல்லை. அது
நெடிதாகவும் நீண்டும் வளர்ந்தும் அது போய்கொண்டே இருக்கின்றது. அதை போலத்தான் பிறப்பிலே ஆரம்பித்திருக்கின்ற இந்த வாழ்க்கை இறக்கின்ற வரைக்கும் அது நதி மாதிரி ஓடிட்டு தான் இருக்குது. ஆனா அந்த நதி ஒரு நாள் முடிவு வருது. அந்த நதிக்கு எப்ப அந்த நதிக்கு முடிவு வருகிறது என்றால், அது போய் கடலிலே கலக்கின்ற பொழுது அதனுடைய பயணம் முடிவு பெறுகின்றது. அதை போலத்தான் நீண்ட நெடிய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்வு நீண்டதாகவும் நெடியதாகவும் இருந்தாலும் அது மெய் வாழ்வு இல்லை, அது பொய் வாழ்வாக போய்விட்டது. இந்த பொய் வாழ்வுல புலம்பல்தான் மிகுதியாக இருக்கின்றது. இந்த பொய் வாழ்விலே சோர்வும் அசதியும் சோம்பலும் தோல்வியும் தான் மிகுந்து மிகுந்து காணப்பட்டிருக்கின்றது என்று கூறி, அடுத்த செய்தியாக அருணகிரிநாதர் இந்த உடம்பை பற்றி சுட்டி காட்டியிருக்கின்றார். எப்படிப்பட்ட உடம்பு இந்த உடம்பு? இது நிலைத்த உடம்பா, இது நிற்கின்ற உடம்பா என்று சொன்னால், இது அழிகின்ற உடம்பு. அந்த அழிகின்ற உடம்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது, பாய் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு என்று சொல்லுகிறார். எப்படி பாய் என்பது அந்த கோரையை கொண்டு பின்னப்பட்டு, கோரைகள் அந்த கோரைகளை எல்லாம் ஒன்று திரட்டி அவைகளையெல்லாம் ஒன்று ஒன்றாக கோர்த்து அதை வடிவு அமைக்கின்ற பொழுது அது ஒரு உருவம் பெற்று அது ஒரு பாயாக நமக்கு படுத்து உறங்குவதற்குரிய அமைப்பாக அது இருக்கின்றது. அதை போலத்தான் நரம்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து இறைவன் அதுக்கு தசையும் எலும்பையும் கொடுத்து இது உடம்பு என்று உருவாக்கம் செய்து நம்மை எல்லாம் இந்த உலகத்திலே உலவ விட்டிருக்கின்றான். இதுதான் இந்த உடம்பு. இந்த உடம்பு நம்மளோட என்றைக்கு இருக்கக்கூடிய உடம்பா அப்படின்னு சொன்னோம்னா, அது இன்றைக்கு இருக்கக்கூடிய உடம்பு நாளைக்கு இருக்குமா? பெருமானுடைய கருணை இருந்தால் இருக்கும், இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அது பொய்யா போய்விடும், அது கனவாக போய்விடும், அது அழிந்து போய்விடும் என்கின்ற கருத்திலே பாய் நரம்பால் பொதிந்த பொதிதனைன்டர். இந்த உடம்பு அப்படிங்கிறது 70 கிலோ 80 கிலோ டாக்டர் கிட்ட போச்சுன்னா அதை வெயிட்டை குறை அப்படின்னு சொல்றாரு. அதைத்தான் அருணகிரிநாதர் இது ஒரு பொதி மூட்டை என்று கருத்திலே இது பொதியாக விளங்குகின்றது. இதை கொண்டு என்ன கொண்டாட்டமா உனக்கு விளங்குகின்றது? இந்த உடம்பால் திண்டாடுகின்றாய். கொண்டாட்டம் இல்லை திண்டாடுமாறு என்னை போதவிட்டாயே இறைவா, எனக்கு இந்த கதியை கொடுத்துட்டியே, எனக்கு நற்கதி இல்லாமல் அவகதியை எனக்கு கொடுத்து விட்டாயே. எனக்கு நற்கதி என்பது கிட்டத்துக்கு நான் எட்டி பார்க்கின்றேன், என்னுடைய கிட்டத்திலே அந்த நற்கதி தட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லுகின்றது என்பதை விதிதனை நொந்து நொந்து இங்கு என் தன் மனம் வேகின்றதே என்று சொல்லுகின்றார். நெருப்புல கிடந்து புழுங்கிட்டு இருக்கிற மாதிரி, வெந்து கொண்டிருக்கின்ற மாதிரி ஒரு காட்சியை காட்டி, எப்படிப்பட்ட இக்கட்டான வாழ்க்கை, இழிவான வாழ்க்கை, துன்பமான வாழ்க்கை, சோகமான வாழ்க்கை என்பதை ஒரு அடியான் எப்படியெல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார். அதற்கு முருகப்பெருமானே, கந்தவேள் முருகா, கதி ஒன்றையும் நான் காண்கிலேன், நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த பாடல் வரிகளிலே வாழ்க்கை என்பது நீண்ட வாழ்க்கை, நெடிய வாழ்க்கை என்பதை நதி போன்ற வாழ்க்கை என்று சுட்டி காட்டி, அந்த நதி போன்ற வாழ்க்கையிலே ஏதாவது
மெய் இருக்கின்றதா என்று சொன்னால் அது மெய்யற்ற வாழ்க்கை, அது பொய் ஆன வாழ்க்கை என்று சொல்லி, அந்த பொய் வாழ்க்கையிலே நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த உடம்பானது அழியக்கூடிய உடம்பாக இருக்கின்றது. நரம்பால் பொதிந்து எலும்பால் உருவாக்கப்பட்டு இரத்தமும் சதையுமாக விளங்கக்கூடிய இந்த பிண்டம், இந்த பிண்டம் அது என்ன ஒரு பொதி மூட்டைக்கு சமம் என்று சொல்லி, இந்த உடம்பால் நான் இன்பப்படவில்லை, துன்பப்படுகின்றேன். நான் என்னுடைய வாழ்க்கை கொண்டாட்டம் இல்லை, அது திண்டாட்டமான வாழ்க்கையாக இருக்கின்றது. நொந்து நொந்து போய் நான் வெந்து கொண்டிருக்கின்றேன் முருகா என்று அந்த 98வது பாடலிலே அந்த அடியார் முருகப்பெருமானுடைய வேண்டுகின்ற அந்த முருகப்பெருமான் கருணையை வேண்டி நிற்கக்கூடிய அந்த பக்தன் வாழ்க்கையிலே படுகின்ற சலிப்புகளையும் சங்கடங்களையும் வரிசைப்படுத்தி காட்டியிருக்கக்கூடிய அந்த இயல்பை அருணகிரிநாதர் மிக தெளிவாக இந்த பாடலிலே காட்டியிருக்கின்றார். பொருள் விளங்கிக் கொள்ளுவதற்கு நமக்கு மிகவும் எளிதாக இருக்கின்றது. கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் கந்தவேள் முருகா, நதிதனை என்ன பொய் வாழ்விலன் வாய் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு என்னை போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே என் தன் மனம் வேகின்றது என்று எரிகின்ற நெருப்பிலே ஒரு விட்டில் பூச்சியை போட்டால் அது எப்படி துடித்து அது சாவதற்கு துடிக்குமோ, அதே மாதிரித்தான் நான் வெந்து நொந்து போய் துடிக்கின்றேன் என்று தன்னுடைய புலம்பலை வெளிப்படுத்துகின்ற மாதிரி அருணகிரிநாதர் 98வது பாடலை அமைத்து காட்டி 99வது பாடலிலும் அதே மாதிரி 98வது பாடலிலே அவர் காட்டிய அந்த வேதனையை மீண்டும் ஒரு முறை காட்டுகின்ற வண்ணமாக 99வது பாடலும் அமைந்திருக்கின்றது. காவி கமல களலுடன் சேர்த்தனை காத்தருள்வாய், தாவி குலமயில் வாகனனே துணை ஏதுமின்றி, தாவி படர கொழுகொம்பு இல்லாத தனி கொடி போல் பாவி தனி மனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே என்று 99வது பாடலும் அடியாருடைய பக்தனுடைய வேதனையான புலம்பலை காட்சிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது. இந்த பாடலினுடைய 4வது வரியிலே அருணகிரிநாதர் பாவி தனி மனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே, ஒவ்வொரு சொல்லையும் நாம் எடுத்து எடுத்து நம்ம பொருள் நோக்கி பார்க்கின்ற பொழுது எல்லாமே எதிர்மறை சொற்களாகவும் வேதனையை புலப்படுத்துகின்ற வார்த்தைகளாகவும் தான் இந்த 4வது வரியிலே இருக்கக்கூடிய அனைத்து சொற்களும் இருப்பதை நம்ம பார்க்கின்றோம். நான் பாவியாக இருக்கின்றேன், வாழ்க்கையில எனக்கு நற்கதி விமோச்சனம் நல்ல மகிழ்ச்சி எதுவுமே இல்லை, நான் பாவியாக போய்விட்டேன் என்று முதலிலே சொல்லுகின்றார். 2வதாக தனி மனமாக போய்விட்டேன், எனக்கு துணை யாருமே இல்லையே, நான் அழுது புலம்புகின்றேன், நான் வாழ்க்கையிலே வேதனைப்படுகின்றேன், கஷ்டப்படுகின்றேன், என்னுடைய துன்பங்களையும் என்னுடைய கஷ்டங்களையும் பார்த்து ஆறுதல் சொல்லுவதற்கு யாருமே துணை இல்லையே, நான் தனியாக இருந்து வேதனைப்படுகின்றேன் என்பதை தனி மனம் தனி மரம் தோப்பு ஆகாது என்கின்ற ஒரு சொல் உண்மையான சொல். அதே மாதிரி தான் தனி மனமும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பெறாது என்பது யதார்த்தமான உண்மை.
ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூடிய உண்மை, நம்ம வாழ்க்கையில எல்லாம் அன்றாடம் பார்க்கின்ற உண்மை. தனியா எதையுமே நம்ம சாதிக்க முடியாது. அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, மாமன் மச்சின, கணவன் மனைவி, பெற்றோர் குழந்தைகள், இப்படி ஒன்று சேர்ந்திருக்கின்ற பொழுதுதான் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் ஆரவாரமும் நம்முடைய வாழ்க்கையிலே தோன்றுமே ஒழிய, தனி ஒரு ஆளாக இருக்கின்ற பொழுது நீ தனி ஆள், உன்னுடைய மனம் தனி மனம். தனி மனம் என்பது அது இன்பத்தின் எல்லையை உனக்கு காட்டாது, அது துன்ப சாகரத்தைத்தான் உனக்கு படம் பிடித்து காட்டும் என்பதை பாவி தனி மனம் என்ன ஆகும்? அது தள்ளாடி போய் விடுமப்பா, அது கீழே விழுந்து விடுமப்பா, அது நிற்பதற்கும் நிலைப்பதற்கும் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அளிக்காதப்பா என்கின்ற ஒரு கருத்திலே பாவி தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே என்று அந்த 4வது வரியில இருக்கக்கூடிய வார்த்தைகள், அத்துணை வார்த்தைகளுமே நம்ம வாழ்க்கையினுடைய வேதனையையும் வாழ்க்கையினுடைய கஷ்டங்களையும் சுட்டி காட்டுகின்ற மாதிரி, படம் பிடித்து காட்டுகின்ற மாதிரி அருணகிரிநாதர் அமைத்து காட்டியிருக்கின்றார். ஆகவே 98வது பாடலிலே எப்படி கதி ஒன்றும் காண்கிலேன் என்று அருணகிரிநாதர் வேதனையோடு புலம்பிய மாதிரித்தான் இந்த பாடலிலுமே பாவித்தனி மனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே என்று சொல்லி, அதற்கு இறைவா நீ எனக்கு கருணை முகம் காட்டு, அருள் முகம் காட்டு, காவி கமல களலுடன் சேர்த்து என்னை காத்து அருள்வாய் அப்படின்னு ஒரு பணிவான வேண்டுகோளை விடுக்கின்றார். சிவந்த கமல பாதத்தை உடைய முருகப்பெருமானே, காவி கமலம் களலுடன் சேர்த்து என்னை காத்து அருள்வாய். முருகப்பெருமானுடைய களல்கள் சிவந்த களல்கள். அவருடைய கமல பாதங்களை நம்ம தாமரை போன்ற பாதங்கள், அது சிவந்த பாதம், அது அழகான பாதம். அந்த பாதத்தை நம்ம வருடுவதற்கும் அந்த பாதத்தை நாம் பிடிப்பதற்கும் கைப்பற்றுவதற்கும் அது கருணை இருந்தால்தான் முடியும். அதற்கு நம்ம பேரு பெற்றிருக்க வேண்டும். இல்லாட்டி எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்பும் அந்த பேரும் எல்லாத்துக்கும் கிடைக்காது. அதனால்தான் இந்த பாடல் வரிகளிலே அருணகிரிநாதர் சொல்லுகின்றார், நான் சோம்பி போயிருக்கின்றேன், சூம்பி போயிருக்கின்றேன், நான் கதி இல்லாமல் இருக்கின்றேன், நான் விதியை எண்ணி வேதனையில் புலம்பிக் கொண்டிருக்கின்றேன், காவி கமல களலுடன் சேர்த்து என்னை காத்து அருள்வாய் என்று ஒரு பணிவார்ந்த விண்ணப்பத்தை முருகப்பெருமானிடத்துல மனம், மொழி, மெய் ஆகிய 3ஆலும் ஒன்றி வேறு சிந்தனையே ஏதும் இல்லாமல், பெருமானே நீதான் துணை இருக்க வேண்டும், காவி கமலத்துடன் உன்னுடைய களல்களை நான் சேர வேண்டும் முருகா என்று அவர் பிரார்த்தனை பண்ணுகின்ற மாதிரி அந்த வரியை சொல்லி, தூவி குலமயில் வாகனனே என்று மீண்டும் ஒரு முறை முருகனை ஆராதிக்கின்றார். முருகனுடைய அருமைகளையும் பெருமைகளையும் மீண்டும் சொல்லி காட்டுகின்றார். தூவி குலமயில் வாகனனே என்றால் மயில் வாகனனாக நீ விளங்குகின்றாய். அடர்த்தியான தோகைகளை பெற்றிருக்கக்கூடிய அந்த மயிலிலே நீ ஏறி ஊர்வலம் வருகின்றாய், உலகவலம் வருகின்றாய், மக்களை காக்கின்றாய், ரட்சிக்கின்றாய். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முருகனே, அருள் வாய்ந்த முருகனே, தூவி குலமயில் வாகனனே, துணை ஏதும் இல்லாமல் நான் இருக்கின்றேன். எப்படி புலம்புகின்றார்? துணை இல்லாமல்,
முதல் பாட்டிலே சொன்னார், நான் திண்டாடி கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த பாடல்ல சொல்றாரு, எனக்கு துணையே இல்லாமல் இருக்கின்றேன், எனக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு யாரும் இந்த உலகத்தில் இல்லை, துணை ஏதும் இன்றி நான் இருக்கின்றேன் என்று சொல்லி அதற்கு ஒரு உபமானத்தையும் அதற்கு ஒரு உதாரணத்தையும் அருணகிரிநாதர் மிக அழகாக காட்டியிருக்கின்றார். அதுதான் அந்த நூலினுடைய சிறப்பு, அலங்காரத்தினுடைய சிறப்பு, அது கவிதையினுடைய சிறப்பு. அந்த கவிதை வரியாக, கவிதை எண்ணமாக அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னால், கொடி போன்றது நம்முடைய வாழ்க்கை. அந்த கொடி படர்வதற்கு கொம்பு மிகவும் இன்றியமையாதது. கொம்பில்லாத அந்த கொடி அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருக்கும். காற்றில் அது அசைந்தாடும், அது மழையில் அது வேதனைப்படும், அது காற்றிலும் மழையிலும் அது படுகின்ற பொழுது அது படர முடியாமல், அது உயரப் போக முடியாமல், அது தரையில் வீழ்ந்து மாழ்ந்து போய்விடும், அது இறந்து போய்விடும். ஆகவே அது உயர படர வேண்டுமென்றால், அது வளர்ச்சி பெற வேண்டுமென்றால், மலர்ச்சி பெற வேண்டுமென்றால் அதற்கு கொம்பு அவசியம், அதற்கு ஆதாரம் அவசியம். அது அதை போல கொடிக்கு எப்படி கொம்பு அவசியமோ, எனக்கு முருகப்பெருமானுடைய கருணை மிகவும் இன்றியமையாததாக இருக்கின்றது என்று அருணகிரிநாதர் சொல்லுகிறார். தாவி படர கொழுகொம்பு இல்லாத தனிக்கொடி போல் என்கின்ற அந்த உவமானம், உவமேயம் மிக மிக சிறப்பாக இந்த இடத்திலே பொருத்தமாக சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கின்றது என்றால், கொம்பு இல்லாத கொடியாக நம்ம படர்ந்து விரிந்து அலைந்து கொண்டிருக்கின்றோம், ஆடிக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு கொம்பாக நீ வருவாய், ஆதாரமாக நீ வருவாய். நீ ஆதாரமாக வருகின்ற பொழுது நான் வாழ்வு பெறுவேன். இப்பொழுது நான் பாவியாக இருக்கின்றேன், தனி மனத்தோடு இருக்கின்றேன், தள்ளாடி கொண்டிருக்கின்றேன், வாடி போயிருக்கின்றேன், பதை பதைத்த உள்ளத்தோடு நொந்து போயிருக்கின்றேன். முருகா, காவி கமலத்துடன், காவி கமல களலுடன் சேர்த்து என்னை நீ காத்தருள்வாய். மயில் வாகனனே, உன்னுடைய வாகனத்தில் வந்து என்னுடைய சோதனைகளை எல்லாம் தீர்ப்பாயாக என்று மிகவும் அற்புதமாக இரண்டாவது பாடலிலும் தன்னுடைய வேதனையை இந்த இடத்திலே படமாக வரைந்து அருணகிரிநாதர் அந்த கவிதையின் வாயிலாக, இந்த அலங்காரத்தின் வாயிலாக நமக்கு சுட்டி காட்டியிருக்கின்றார். மிக விளக்கமான பாடலாக இருக்கின்றது. காவி கமல களலுடன் சேர்த்தனை காத்தருள்வாய், தூவி குலமையில் வாகனனே துணை ஏதுமின்றி தாவிப்படர கொழுகொம்பு இல்லாத தனிக்கொடி போல் பாவி தனி மனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே என்று, இந்த தனி மனம் அது தனி மரம் தோப்பாகாதது போல தனி மனமும் அந்த பதை பதைத்து போயிருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டி வேதனையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். 100வது பாடல்ல இதற்கெல்லாம் ஒரு தீர்வு அருணகிரிநாதர் காட்டி தன்னுடைய அலங்காரத்தை முடிக்கின்ற பொழுது, நம்மெல்லாம் வேதனைப்படக்கூடாது, நம்மெல்லாம் வாழ்வில் குறையோடு இருக்கக்கூடாது, நம்முடைய குறை, குற்றங்கள், துன்பங்கள், நம்முடைய தோல்விகள் எல்லாமே தீர்ந்து நம்ம மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு விடை, ஒரு ஆதாரம், அதற்கு என்ன வழி, அந்த வழியை நமக்கு தெளிவாக்கி அருணகிரிநாதர் காட்டியிருக்கின்றார். இந்த 100வது அற்புதமான பாடலை இப்பொழுது பார்ப்போம். இடுதலை
சற்றும் கருதனை போதம் இலேனை அன்பால் கெடுதலில்லா தொண்டரில் கொட்டியவா கிரவுஞ்ச வெப்பை அடுதலை சாதித்த வேலோன் பிறவி அறையிச்சிறை விடுதலை பட்டது விட்டது பாச வினை விலங்கே என்று இந்த 100வது பாடலிலே நம்பிக்கை விதைகளை நமக்கு தும்பிக்கை போல அளித்து, தும்பிக்கை எப்படி நமக்கு தும்பிக்கை யானை நம்ம தொழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை ஏற்படுகின்றதை போல முருகப்பெருமானையும் நாம் வழிபட்டோம் என்று சொன்னால் நமக்கு நம்பிக்கை வருகின்றது, நமக்கு நற்கதி பிறக்கின்றது, நம்முடைய விதி எல்லாம் நல்ல விதியாக மாறும், நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக மாறும். தனி மனமாக இருந்து பதைத்து சோர்வாகி தள்ளாடி பதைத்து கொண்டிருக்கக்கூடிய மனம் எல்லாம் அந்த பாழ்படாத மனமாக, வீண்படாத மனமாக, விளைநிலம் போல அது மகிழ்ச்சிகரமாக ஆக வேண்டும் என்று கருத்தை இந்த 100வது பாடலிலே காட்டியிருக்கின்றார். இந்த 100வது பாடலினுடைய பொருள், இடுதலை சற்றும் கருதேனை. நம்முடைய சகலர்களுடைய குணத்தை அவரு அருணகிரிநாதர் சுட்டி காட்டியிருக்கின்றார். நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு பரோபகாரம் என்பதே சற்றுமே இல்லை. ஏழைகளை பார்த்தால் இறங்குகின்ற குணம் நமக்கு இல்லை. இடுதல் அப்படிங்கிறது தான் அந்த ஞான மார்க்கத்திலும் பக்தி மார்க்கத்திலும் முக்கியமான குணாதிசயமாக போற்றப்படுகின்ற அந்த குணாதிசயம் அப்படின்னு சொன்னா, 4 பேர்த்துக்கு நீ நல்லது செய்யணும். 4 பேர் துன்பப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு இல்லாததை நீ கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். இடுதல் என்கின்ற அந்த கொள்கையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இடுதல் உனக்கு இல்லை என்று சொன்னால் நீ கஞ்சனாக இருக்கின்றாய், நீ கருமியாக இருக்கின்றாய், பரோபகார குணம் உனக்கு இல்லை, தயாள குணம் உனக்கு இல்லை. அப்ப இரக்க சுபாவமே உனக்கு கிடையாது. உன்னோட மனம் கல்லு மனசுக்கார. ஐயா பசிக்குது, கொஞ்சம் பிச்சை கொடுங்க, எனக்கு தண்ணி கொடுங்க என்று கேட்கின்ற பொழுது, பிச்சைக்காரர்கள் கேட்கின்ற பொழுது, உன்னுடைய மனம் கல்லாக இருந்தால், உன்னுடைய மனம் இறுக்கமாக இருந்ததா, நீ உன்னுடைய வாழ்க்கை அது பண்படாத வாழ்க்கை, பயன்படாத வாழ்க்கை. அதைத்தான் இங்கே அருணகிரிநாதர் என்னன்னு சொல்லி காட்டியிருக்கிறார். இடுதலை சற்றும் கருதாமல் நான் வாழ்ந்து விட்டேன். இப்படிப்பட்ட வாழ்க்கை என்னோட வாழ்க்கையாக போய்விட்டது. நான் ஒரு சுயநலக்காரனாக போய்விட்டேன், நான் ஒரு சோமாரியாக போய்விட்டேன், நான் ஒரு கஞ்சனாக வாழ்ந்து விட்டேன். எல்லாமே எனக்கு எனக்கு என்று என்னை பற்றியே நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். பரோபகார சிந்தனையே இது வரைக்கும் வரல. இடுதலை சற்றும் கருதேனே. சற்றும் என்றால் கொஞ்சம் கூட, ஒரு 5% 10% அளவு கூட எனக்கு ஒரு தயாள குணம் இல்லாம ஒரு கருமையான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன். அப்ப என்னோட வாழ்க்கை ஒரு சரியில்லாத வாழ்க்கையா தான் இது வரைக்கும் போயிருச்சு. இடுதலை சற்றும் கருதேனை போதம் இல்லாமை. போதம்னா நற்பண்புகள். அன்பு இல்லை, அருள் இல்லை, இரக்க சுபாவம் இல்லை, ஒருவருக்கு உதவக்கூடிய பண்பு இல்லை, என்னை போல மற்றவர்களையும் மதிக்கக்கூடிய பண்பு இல்லை, எதுவுமே இல்லை. போதம் எதுவுமே இல்லாமல் போய்விட்டதே. போதம் இல்லேன் என்பால் கெடுதலில்லா தொண்டரில் கூட்டியவா. நீ என்ன பண்ணன, இப்படிப்பட்ட எனக்கும் பாவியாக இருக்கக்கூடிய எனக்கு பரமபிதாவாக நீ தோன்றினாய். என்ன பண்ணன, நீ
நான் தனி மனமாக இருந்து பதைபதைத்து கொண்டிருந்த எனக்கு நீ துணையாக வந்து உனக்கு சரியான ஒரு அன்பர் கூட்டத்தை அடையாளம் காட்டுகின்றேன் என்று எனக்கு காட்டி இருக்கின்றாய் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அணையன்பால் கெடுதலில்லா தொண்டரில் கூட்டியவா. கெடுதலில்லா தொண்டரில் கூட்டியவா அப்படின்னு சொன்னோம்னா, அன்பர் கூட்டத்தோடு நீங்கள் சத்சங்கத்தோடு இணைந்திருக்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு அந்த பாவ விமோச்சனம் கிடைக்கும், உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், உனக்கு மகிழ்ச்சியாக இருப்பாய். அதுதான் நம்ம இந்த இணையத்தில் நம்ம இணைந்திருக்கின்றோம். வேலுண்டு பயம் இல்லை அப்படிங்கிற ஒரு குழுவில் நம்ம இணைந்திருக்கின்றோம், ஒரு சத்சங்கத்தில் இருக்கிறோம், அன்பர் குழுவோடு நம்ம இருக்கின்றோம் என்று சொன்னால் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்முடைய ஒருமித்த உணர்வோடு இறைவனை ஆராதிப்பதற்கும் வணங்குவதற்கும் போற்றுவதற்கும் வாய்ப்பு பெற்றிருக்கின்றோம். ஆகவே அடியாருடைய கூட்டத்திலே இருப்பதுதான் அது வாழ்க்கையிலே கிடைத்தற்கரிய பேரு. அந்த பேரை முருகப்பெருமான் எனக்கு அருளி இருக்கின்றார். அணையன்பால் கெடுதல் இல்லா தொண்டரில் கூட்டியவன். எனக்கு என்ன விமோச்சனம் இறைவன் கொடுத்திருக்கிறாரு, நீ தனியா இருக்காதீப்பா, உனக்கு ஒரு துணை தர்றேன்னாரு. அந்த துணை எப்படிப்பட்ட துணையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அன்புடையவன், பண்புடையவன், இறைவன் பால் பற்றுடையவன், ஆன்மீகத்திலே நாட்டமுடைய அந்த குழு, அந்த குழுவோடு சேருவதற்கு இது பெரிய பாக்கியம். நம்ம ஏதாவது இறைவன் பால் பற்றில்லாதவர்கள், நாட்டமில்லாதவர்கள் கூட்டத்திலே நம்ம சேர்ந்திருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வாட்டமாக போய்விடும். அப்படி இல்லாமல் முருகப்பெருமான் என்ன சொன்னாரு, கெடுதல் இல்லாத தொண்டரில் முருகப்பெருமான் என்னை கூட்டி வைத்திருக்கின்றார். இதுதான் நான் செய்த பாக்கியம், இதுதான் பாக்கியம். நல்லாரை காண்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே, அவர் சொல் கேட்பதுவும் நன்றே என்று அவ்வை பிராட்டி சொன்னதை போல இந்த நல்லாரை அடையாளப்படுத்தி காட்டுவது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பம். நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம், அடியார் பெருமக்கள் எல்லாம் இணைந்திருக்கின்றோம், கருத்தொருமித்த நிலையிலே கூடி முருகப்பெருமானுடைய கந்தர் அலங்கார பாடல்களை சிந்திப்பதற்கு அதற்கு நமக்கு பெருமான் அருள் பாலித்திருக்கின்றார். அந்த அருள்தான் வாழ்க்கையில, இந்த பொய்யான வாழ்க்கையில எது மெய் அப்படின்னு சொன்னா இதுதான் மெய். அடியார் கூட்டத்தோடு இணைந்திருப்பதுதான் மெய். அடியார் கூட்டத்தோடு இணைந்திருப்பதற்குரிய பாக்கியத்தை முருகப்பெருமான் அருளி இருக்கிறாரே, அதுதான் மெய். அது இறுதி பாடலிலே பேருண்மையை அருணகிரிநாதர் சுட்டி காட்டி இருக்கின்றார். அடியார் பெருமக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று ஒருமித்த குரலிலே நம்ம எல்லாம் வாழ்த்தொலி கொடுக்கின்ற அந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் அமையாது. அது முருகப்பெருமானுடைய கருணையும் பாக்கியமும் பெற்றவர்களுக்குத்தான் அது அமையும் அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்லி இருக்கிறாரு. நான் மோசமானவன் தான், நான் பிறருக்கு தர்மம் செய்யாத வாழ்க்கையைத்தான் நான் வாழ்ந்துட்டேன். ஆனா அதை ஒரு பொருட்டாக கருதாமல் முருகா எனக்கு தொண்டர் கூட்டத்தோடு இணைந்து நான் பக்தி பரவசத்தோடு இருப்பதற்குரிய பெரும் வாய்ப்பை நீ அருளி இருக்கின்றாய். அந்த பெரு வாய்ப்பு அது எங்க என்னை கூட்டிட்டு போகுது அப்படின்னு சொன்னோம்னா, அது பிறவி துன்பம் இல்லாத பெருவாழ்வு, சொர்க்கம், சொர்க்க வாழ்வு, நரக வாழ்க்கை இல்லாத வாழ்வு. அது சொர்க்கபுரியாக இருக்கக்கூடிய அந்த இன்பலோகத்துக்கு அழைத்து செல்லுகின்ற அந்த பாதையை எனக்கு காட்டியிருக்கிறீப்பா என்று சொல்லி முருகப்பெருமானுக்கு அலங்காரமாக சொல்லி இருக்கின்றார். கிரௌஞ்ச வெற்பை அடுதலை சாதித்த வேலோன் அப்படின்னு சொல்றார். முருகப்பெருமான் வெற்றிவேல் முருகர், வீரவேல் முருகர்,
அவர் எடுத்ததெல்லாம் அவருக்கு வெற்றிதான். கிரௌஞ்ச மலையை அவர் பொடி பொடியாக ஆக்கி தூள் தூளாக ஆக்கி அவர் வெற்றி மேல் வெற்றியை குவித்த முருகர். கிரௌஞ்ச வெற்பை அடுதலை, அடுதலை என்று சொன்னால் அழித்ததை, அழித்து சாதனை புரிந்த அந்த முருகப்பெருமான் எனக்கு என்ன செய்திருக்கின்றார்? குற்றமில்லாத தொண்டர் கூட்டத்தை எனக்கு அடையாளப்படுத்தி நான் தனியா புலம்பாம நான் மகிழ்ச்சியாக முருகப்பெருமானுடைய ஐக்கியமாவதற்கு ஒரு வழி கொடுத்தாரு. ஒண்ணு. அந்த வழி மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்றால் பிறவி அரும். அதுக்குத்தானே அந்த நம்ம வாழ்க்கையிலே வாழக்கூடிய அந்த நோக்கமே அதான். நம்முடைய பிறவி இதோட அத்து போக வேண்டும். நாமெல்லாம் பிரார்த்தனை பண்ணுவது என்னவென்றால், இறைவா எனக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றாய், இந்த வாழ்க்கை முடிகின்ற காலத்திலே, முற்று பெறுகின்ற காலத்திலே மீண்டும் ஒரு தாயினுடைய வயிற்றிலே இந்த பூமியை நான் விமலா தேவி அம்மா மைக் ஆஃப் பண்ணுங்க. ஐயா கண்டினியூ பண்ணுங்க. அந்த பிறவி என்கின்ற அந்த பெரும் கடலை நம்ம நீந்த வேண்டும். அதற்கு முருகப்பெருமான் நமக்கு என்ன வழி கொடுத்திருக்கிறாரு? அடியார் பெருமக்களோடு நீ இருக்கின்ற பொழுது நீ அந்த பிறவி என்கின்ற துன்பம் உனக்கு நீங்கிவிடும். பிறவி அற இச்சிறை. இப்ப நம்ம வாழ்க்கை, இந்த பூலோக வாழ்க்கை, இந்த சகலராக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையெல்லாம் என்ன வாழ்க்கை? இது சிறைப்பட்ட வாழ்க்கை. இந்த சிறையிலிருந்து நம்ம இன்னொரு சிறைக்கு மாற்றப்படாமல் இருக்க வேண்டும். பிறந்து பிறந்து இறந்து இறந்து பிறப்பு இறப்பு இறப்பு பிறப்பு என்று மாறி மாறி இல்லாம இந்த சிறை இறுதி சிறையாக அமைந்து எனக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய அந்த வழியை முருகப்பெருமான் எனக்கு விட்டிருக்கின்றார். இச்சிறை விடுதலைப்பட்டது விட்டது பாச வினை விலங்கே அப்படின்னு சொல்லிட்டார். இந்த பாசத்துல நம்ம எல்லாம் பாசத்தினால் கட்டுப்பட்டு இருக்கின்ற காரணங்கள் பதி, பசு, பாசம், இந்த 3 தலைகள் தான். பதியை நம்ம அடைய முடியாம பாசம் நம்மை இறுக்கி கட்டி பிடித்து கொண்டிருக்கின்றது. அந்த பாசம் அது ஒரு வினை, அது ஒரு விலங்கு, அது ஒரு சிறை. அந்த சிறையிலிருந்து மீளுவதற்கு, விடுதலை ஆவதற்கு, விடுபடுவதற்கு முருகப்பெருமான் அருள் பாதித்திருக்கின்றார். அதற்கு யார் மூலமாக அருள் பாதித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா, கெடுதல் இல்லாத தொண்டர் கூட்டத்தோடு என்னையும் இணைய செய்கின்ற ஒரு பாக்கியத்தை எனக்கு அருளி இருக்கின்றார். ஆகவே இறைவா, நான் உனக்கு என்றைக்கும் நீங்காத பற்றுடைய, உன்மீது நீங்காத பற்றுடைய ஒரு தொண்டனாக நான் விளங்குவேன். அதற்கு அத்தாட்சியாக நான் தனியாக வேதனைப்படாமல் தொண்டர் கூட்டத்தோடு, எப்படிப்பட்ட தொண்டர்? கெடுதலில்லாத தொண்டர் கூட்டம், பரோபகாரம் மிகுந்த பரோபகார சிந்தனை, அன்பு சிந்தனை, அருள் சிந்தனை, இறைவனுடைய பற்றோடு இருக்கக்கூடிய அந்த பெருமக்களோடு கூடியிருக்கக்கூடிய அந்த குழுவையோடு நான் இணைக்கின்ற அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அதனால எனக்கு என்ன புண்ணியம் கிடைச்சதுன்னா, இந்த பிறவி என்கின்ற சிறையில், பிறவி என்கின்ற அந்த விலங்கு அறுபட்டு அந்த பிறவாவரம் பெற்று பேரின்ப கடலிலே மூழ்குவதற்கு எனக்கு வாய்ப்பளித்திருக்கின்றாய். உனக்கு நான் என்று நன்றி கடன் உடையவனாக இருக்கின்றேன் என்று இந்த பாடலை முடித்து காட்டியிருக்கின்றார். இடுதலை சற்றும் கருதேனை போதம் இலேனனையன்பால் கெடுதலிலா தொண்டரில் கூட்டியவா கிரௌஞ்ச வெற்பை அடுதலை சாதித்த வேலோன் பிறவி அற இச்சிறை விடுதலைப்பட்டது
விட்டது பாச வினை விலங்கே என்று அருணகிரிநாதர் அந்த 100வது பாடலோடு முடித்து அலங்காரத்தை முடிக்கின்ற அந்த வாய்ப்பு. அந்த 100வது பாடலை நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த முதல் பாட்டையும் நம்ம இப்ப நினைச்சு பார்க்கணும். முதல் பாட்டினுடைய முதல் வரியும் பேரு எனக்கு கொடுத்தாய் முருகா, தவம் சற்றும் இல்லாது நான் புலம்பிக் கொண்டிருக்கின்றேன், பேற்றை எனக்கு கொடுத்தாய் என்றுதான் முதல் பாட்டிலே அருணகிரிநாதர் நன்றி பெருக்கோடு எனக்கு தவப்பேறு கொடுத்தாய், நல்வினை அளித்தாய், மோட்சத்தை எனக்கு கொடுத்தாய், நான் உனக்கு நன்றி உடையவனாக இருக்கின்றேன் என்று முதல் பாட்டிலே இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற விதமாக பாடலை தொடங்கிய அருணகிரிநாதர் இந்த முடிவு பாடலிலும் அதே கருத்தையோட இந்த கந்தர் அலங்காரத்தை முடித்து காட்டியிருப்பது கந்தர் அலங்காரத்தினுடைய சிறப்பு, அருணகிரிநாதருடைய சிறப்பாக இது இருக்கின்றது என்று சுட்டி காட்டுவதற்கு நான் விரும்புகின்றேன். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை எனக்கு விமோச்சனம் கொடுத்த இறைவனே என்று தொடங்கிய அருணகிரிநாதர் இறுதியாக கெடுதலில்லாத தொண்டரில் நான் இருக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்து பிறவி என்கின்ற இந்த விலங்கு அறுபடுகின்ற மாதிரியும் இந்த சிறையிலே இருந்து நான் வெளிப்படுகின்ற மாதிரியும் எனக்கு வாய்ப்பை கொடுத்து இந்த பிறவி இல்லாத ஒரு பெரும் பெயரை நான் பெறுவதற்கு வழியமைத்து தந்திருக்கின்றாய். என்றும் இந்த வாழ்வு இருக்கின்ற வரைக்கும் நான் உன்னை மறவேன் 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 என்று அருணகிரிநாதர் இந்த கந்தர் அலங்கார பாடல்களை மிக அற்புதமாக முடித்து காட்டியிருக்கின்றார் என்ற செய்தியை சொல்லி அந்த இதை முடிக்கின்ற தருவாயிலே இந்த நூலை கற்கின்ற அடியார் பெருமக்களுக்கு என்னென்ன பயன்கள் எல்லாம் வந்து சேரும் அப்படிங்கிறதையும் அருணகிரிநாதர் காட்டியிருக்கின்றார். என்னென்ன பயன் வரும் அப்படின்னு சொன்னோம்னா, சலம் காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார். கந்தர் அலங்கார பாடல்களை படிக்கிறவர்களுக்கு அந்த நம்ம எல்லாம் ஆட்சி புரிகின்ற அந்த மன்னர் இருக்கிறாரு பாருங்க, அந்த மன்னர் நம்மை பார்த்து நீ செய்யறது இது குற்றம் அது குற்றம், நீ இந்த இதை செய்யல அதை செய்யல அப்படின்னு நம்மளை எல்லாம் அவர் பார்த்து கோவிச்சிட்டாலும் சரி, அவர் குற்றம் கண்டுபிடித்தாலும் சரி, அதற்கு நாம் அஞ்ச வேண்டியதில்லை. சலம் காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார், யமன் சண்டைக்கும் அஞ்சார். யமன் வந்து நம்மளை சண்டை போட்டு உனக்கு இந்த பூலோக வாழ்க்கை முடியுதடா, பெறப்புடு அப்படின்னு சொல்லி அவன் நம்மளோட சண்டை போட்டாலும் சரி, துலங்கா நரக குழி அணுகார். துலங்கா இருள் அண்டி போயிருக்கக்கூடிய நரக குழியே வந்து தோன்றினாலும் அதுக்குள்ள நீ விழமாட்டாய். அரசருடைய பயம் உன்னை ஒன்றும் செய்யாது. யமதர்மராசா வந்து உருட்டிய கண்களோடும் மிரட்டுகின்ற பார்வையோடும் உன்னை பயமுறுத்தினாலும் நீ பயப்பட மாட்ட. நரக குழியிலே நீ விழமாட்டாய். எப்ப அப்படின்னு சொன்னோம்னா, புலி கரடி யானைக்கும் நீ கலங்க மாட்டாய்ங்கிறார். வன்மிருகங்கள் எல்லாம் இருக்கின்றன, அவைகளை எல்லாம் நம்மை கொன்று தின்பதற்கு தயாராக இருக்கின்றன. முருகப்பெருமானுடைய கருணை இருந்ததுன்னா உன்னை எதுவும் செய்யாது அப்படின்னு இத்தனையும் சொல்லிட்டார். கரடி புலி சிங்கம் ஒன்றும் பண்ணாது, நரக குழியில நீ விழுக மாட்ட, யமதர்மராசா வந்து உன்னை பயப்படுத்தினாலும் நீ பயப்பட வேண்டியதில்லை. இந்த பூவுலகிலே மன்னராக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றவன் உன் மீது கோபக்கனலை பாய்ச்சினாலும் நீ பயப்பட வேண்டியதில்லை. எப்பா என்று சொன்னால், இந்த 100 பாடல்களையும் அன்பனே நீ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 100 பாடல்கள்ல ஏதாவது ஒரு பாடலை நீ படிச்சினாலுமே உனக்கு இத்தனை நன்மைகளும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்க. கந்தன் நன்னூல் அலங்காரம் 100 ஒரு கவி தான் கற்று அறிந்தவாறேன்டர். ஏதாவது ஒரு பாட்டை உனக்கு துன்பம் வருகின்ற பொழுது
நீ ஏதாவது ஒரு பாட்டை நீ நினைச்சேன்னா போதும்பா, ஒரு பாட்டை நீ நினைந்து பாடினால் போதும், முருகன் பரவசத்தோடு காட்சி அளிப்பார், உன்னை துன்பத்திலிருந்து காப்பாற்றுவார், உனக்கு எந்த துன்பமும் வாழ்க்கையிலே வராது, சகல சௌபாகியாக நீ விளங்குவாய் என்கின்ற வாழ்த்துப்பாவோடு கந்தர் அலங்காரத்தை அருணகிரிநாதர் நிறைவு செய்து காட்டியிருக்கின்றார். சலம் காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார், யமன் சண்டைக்கும் அஞ்சார், துலங்கா நரக குழி அணுகார், துட்ட நோய் அணுகார், கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்காரம் நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவாறே. ஏதாவது ஒரு கவியாவது நீ கத்துக்கப்பா, அது ஒண்ணு உனக்கு கவசமாக இருக்கும், உனக்கு அதற்கு அது அணிகலனாக இருக்கும், உன்னை காப்பாற்றுகின்ற ஒரு கருவியாக இருக்கும் என்று அலங்காரத்தை அருணகிரிநாதர் முடித்து காட்டியிருக்கின்றார். இந்த அளவிலே கந்தர் அலங்கார அந்த பாடல்களை நிறைவு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு அமைந்த இந்த வேளையை நான் நன்றி பெருக்கோடு இந்த வேலுண்டு வினையில்லை என்கின்ற அந்த குழுமத்திற்கும், இதற்கு சிறப்பான முறையிலே இணைப்பாளராக இருந்து அம்மா அவர்கள், பிரேமா அம்மா அவர்கள் நம்மை எல்லாம் அன்போடு வழிநடத்தி செல்லுகின்றார்கள். அவர்களுடைய அன்பை நான் மிகவும் போற்றுகின்றேன். இந்த 100 பாடல்கள் நம்ம ஆரம்பிக்கின்ற பொழுது இது தொடர்ந்த பயணம், இது நீண்ட பயணம். 6-7 மாதங்களுக்கு முன்பு நம்ம தொடங்கிய இந்த புனித வேள்வி, அது எந்த விதமான ஒரு தடங்களும் இல்லாமல், சிரமமும் இல்லாமல், அம்மா அவர்கள் என்னை இடையில கேட்பாங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. இப்போ முருகப்பெருமானுடைய கருணையினாலே நமக்கு சகல சௌபாகியங்களும் அமைந்து ஒரு மன நிறைவாக ஒரு பேரானந்தத்தோடு விளங்குகின்ற அந்த அனுபவம் அமைந்ததற்கு நான் இந்த குழுவிற்கும் அம்மா அவர்களுக்கும் நன்றி கடப்பாடு உடையவனாக இருக்கின்றேன் என்று கூறி, இறுதியாக முடிக்கின்ற பொழுது ஒரு செய்தியை ஒன்று சொல்லி நான் முடிக்கின்றேன். இந்த 12 திருமுறைகளில இந்த 9வது திருமுறையில திருமாளிகை தேவர் என்ற ஐயா முத்துக்குமாரன் ஐயாவா? ஐயா மைக் ஆஃப் பண்ணுங்க ஐயா. முத்துலட்சுமியா மைக் ஆஃப் பண்ணுங்க. தொடருங்கய்யா. திருமாளிகை தேவர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த செய்தி மிக அற்புதமான செய்தியாக இருக்கின்றது. நீதி கண்ணாடி நினைவார் மனத்துள் கீத கண்ணாடியில் கேட்டு நின்றேனே என்கின்ற ரொம்ப சுலபமான பதம். இதை விளங்கிக் கொள்ளுவது மிக சுலபம். கீத கண்ணாடி என்று சொன்னால் நம்மளுக்கு அந்த பனுவல்கள் எல்லாம் கவிதை வடிவிலே வருகின்ற பொழுது நம்முடைய நெஞ்சத்தை மிகவும் தொடுகின்ற வகையிலே அமைகின்றதுங்கிறார். கீத கண்ணாடியில் நான் கேட்டு நிற்கின்ற பொழுது நான் பரவசப்பட்டேன் அப்படிங்கிறாரு. எதை கேட்டு நின்றார்? நீதி கண்ணாடி. இறைவனுடைய அந்த உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம்னா, அது நீதி கண்ணாடி. நல்லவர்க்கு நல்லதும் கெட்டவர்க்கு கெட்டதும் செய்கின்றவர். முருகப்பெருமான் தேவர்களுக்கு நன்மை புரிந்தார், அசுரர்களை எல்லாம் அழித்தார். ஆகவே அவர் நீதிமான். அதனால்தான் நீதி கண்ணாடி என்று இறைவனை உருவகப்படுத்தி இருக்கின்றார் திருமாளிகை தேவர். நீதி கண்ணாடி நினைவார் மனத்துள், அந்த நீதி கண்ணாடிய இறைவனை நினைக்கின்ற அந்த மனத்துல எதன் மூலமாக நினைக்கின்றோம் என்று சொன்னால், கீத கண்ணாடி வழியாக நம்ம கேட்டு மகிழ்கின்றோம் என்று சொல்லுகின்றார். அந்த கீத கண்ணாடி, கீதம் நாதம் என்று சொன்னாலே அந்த இசை மிகுந்த அந்த பாடல்களை குறிக்கின்றது. ஆகவே கந்தர் அலங்காரத்தை, அதனுடைய பெருமைகள் அருமைகளை எல்லாம் நம்ம இதுகாரம் பார்த்தோம்.
அவைகளுக்கெல்லாம் அந்த கீதங்கள் நமக்கு துணையாக நின்றன. எத்தனை கீதங்களை நம்முடைய வழியில நம்முடைய அனுபவத்துல நம்ம அனுபவித்தோம், ஆனந்தப்பட்டோம். ஆகவே அருணகிரிநாதர் கீத கண்ணாடி வழியாக நமக்கு அந்த பெருமானை புலப்படுத்தி காட்டியிருக்கின்றார் என்கின்ற செய்தியும் சொல்லி, ஒளிவளர் விளக்கே புலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் வழங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் சித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமாறு விளம்பே என்று பாடி திருமாளிகை தேவருடைய பெருமைகளையும் நினைந்து அருணகிரிநாதருடைய பெருமைகளையெல்லாம் நம்ம 100 பாடல்கள் வழியாக சிந்திப்பதற்கு நாம் பெற்ற வாய்ப்பு ஒரு பெரும் வாய்ப்பு, பெரும் பேராக நான் கருதி இந்த தொடர் பயணத்தை நான் இத்தோடு நிறைவு செய்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும், அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை பலனாக்கிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். மிக அருமையான ஒரு 3 பாடலை விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கய்யா. உண்மையிலேயே அருணகிரிநாதர் புலம்பி அழுகுறாரு இந்த பாடல்ல. அதாவது ஒரு பொய்யான வாழ்க்கை தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. போலியான ஒரு வாழ்க்கையில இருக்கிற ஒரு எந்த விதமான ஒரு அர்த்தமும் எந்த ஒரு குறிக்கோள் இல்லாம நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் பெருமானே. இந்த வாழ்வெல்லாம் பொய் தான். அதாவது இந்த உடம்பும் பொய் தான். அதாவது பொதிமூட்டை சுமக்கு கொண்ட அந்த உடம்பு, இந்த உடம்பு என்னது ஒரு பிண்டன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிதான் நான் தடுமாறி போயிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ஒரு பிடிப்பு இல்லாம நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. அப்பாதான் என்ன சொல்றாரு, நம்ம உடம்பு எப்படி நதி நீர் எப்படி ஒரு உதாரணம் சொன்னீங்க, நதி நீர் எப்படி கடல்ல போய் கடந்து அது ஒரு ஓட்டத்தில் ஒரு முடிவு வருகின்றது இல்லையா, அந்த மாதிரி மனித வாழ்க்கையில நமக்கு ஒரு முடிவு வரும். அந்த இறப்பு என்ற ஒரு முடிவு நமக்கு தரும். இது ஒரு பொய்யான வாழ்க்கை தான். அப்ப முருகப்பெருமான் என்ன பண்றாரு, இந்த மாதிரிலாம் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் பெருமானே, என்னை என்ன பண்ணும், நான் என்னுடைய நொந்துகிறேன், என்னுடைய விதியை தான் நான் நொந்துகிறேன் அப்படின்னு சொல்லி, வேற ஒண்ணுமே நான் செய்வதற்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய விதியை பத்தி சொல்றீங்க. அழகா இருந்தது அந்த பாடலுடைய விளக்கம் நீங்க சொல்லக்குள்ள. இது இன்றைக்கு நடக்கிறது. சாருமதி அம்மா, ஐயா மைக் ஆஃப் பண்ணிக்கீங்களா? ஐயா நீங்க மைக் ஆஃப் பண்ணிக்கீங்க. முத்தலட்சுமா மைக் ஆஃப் பண்ணிக்கீங்க. ஐயா ஐயா வெளியில போயிட்டாரா? சிவா ஐயா வெளியில போயிட்டார் போல் இருக்குமா, பாருங்க ஐயா இருக்கிறாரான்னு. லெஃப்ட் ஆயிட்டாருமா. அதான் அவருக்கு தெரியல, போயிட்டு இருக்காரு. வந்துட்டாங்க. இல்லைங்க, அது மைக்கு தாங்க ஆஃப் பண்ண சொல்லி. ஏன்னா நம்ம குறைன்னு இருக்குல்ல, ஒருத்தர் பேசுறேன்னு தெரியல, ரொம்ப மொதா இருக்குது, வேற ஒண்ணும் இல்லைங்க. அது மாதிரி இந்த பாடல் ரொம்ப அழகு சார். அதை இன்று என்ன நடக்குது, இன்றுதான் மெய்ப்பொருள். இன்னைக்கு நடக்கிறதா மெய்ப்பொருள், நாளைக்கு நடக்கிறதோ நேற்று தான் இல்லை, இன்று நடக்கிறது ஒரு மெய்ப்பொருள். இந்த மெய்ப்பொருள் தான் நமக்கு உணர்த்துறாரு பெருமான். இது நம்ம அடியாரோட சேர்ந்து இருக்கிறதா அந்த கந்தரானம் சிந்திக்கிறது, இன்னைக்கு இருக்கிறது ஒரு மெய்ப்பொருள்ன்றத அழகா எடுத்து கொடுத்தீங்கயா. அடுத்ததாக 99 பாடல்ல நம்ம தனித்து இருந்தாலே ஒரு எதையுமே அனுபவிக்க முடியாது. நம்ம அடியாருடைய சேர்ந்துதான் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். மெய்யடியாறு வேணும். நான் வாழ்க்கையில பாலைவனமா இருந்துட்டேன் பெருமானே, எந்த விதமான ஒரு துணை இல்லாம நான் அனாதையா நின்னேன். ஆனா எனக்கு ஒரு துணையை கொடுத்த, நல்ல மெய்யடியாரு கொடுத்த, அதான் தீதி இல்லாத போட்டிருக்காருங்க. துணை எது முடி இருந்தப்ப பாவி தனிமை தள்ளாடி வாடி பறிக்கின்றது. அப்ப சொல்லக்கூட அவர் சொல்றாரு, நல்ல ஒரு எனக்கு ஒரு இறைவனை இது மெய்யடியாரை கூட்டு வைத்த, அது தீதி இல்லாத மெய்யடியாரை எனக்கு கூட்டு வைத்த பெருமானே. நான் கொதி ஒன்று இல்லாம இருந்தேன், அந்த பாவி தனிமனை தள்ளாடி வாழ்ந்துட்டு இருக்கேன். முருகப்பெருமான் நீ என்னை காத்து அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி, அதுக்கு உதாரணமாக அந்த கொடி எப்படி இருக்குன்னா, கொடிக்கு ஒரு கொம்பு வேணும், அதுக்கு ஒரு பிடிப்பு இருந்தாதான் அது மேல் நோக்கி போகும் இல்லையா. அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு கொம்பு தேவைப்படுது பெருமானே, அதை மேற்கொண்டு எனக்கு அருள் புரிவாக பெருமானேன்னு சொல்லி, எனக்கு ஆதாரமாக நீயே எனக்கு அருள் புரிய வேணும் பெருமானே. உன்னுடைய திருக்கழகளை சிவந்த தாமரையை நான் வணங்கி வழிபாடு செஞ்ச எழுபாடுலாம் நீதான் தீர்த்தொழிகள்னு சொல்லி இந்த பாடலை அழகா எடுத்து ஒவ்வொரு வரியாக எனக்கு அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கயா.
அடுத்ததாக கடைசி பாடல் அந்த விடுதலைக்கு ரொம்ப அழகாக கொடுத்து வலியவருக்கு தருவது சிறிது நம்ம எண்ணாதவனா வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த போத நற்பண்புகள் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா பெருமான் வந்து கிரௌஞ்ச மலையை எப்படி பொடி பொடியாக்கி அவர் சாதனமா வீர செயலாம் புரிஞ்சிருக்காரு இல்லையா? அந்த மாதிரி வீர வேலாகும் நம்ம கூர்மையான வேல் கொண்டு வீழ்த்தின மாதிரி நம்மளுடைய தவறையெல்லாம் சிறிதையும் பொருட்படுத்தாம நான் வாழ்க்கையில கருமையா வாழ்ந்துட்டு இருக்கோம், கஞ்சனா இருந்திருக்கிறோம், அதாவது சிறப்பு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ வந்து எனக்கு பொறுத்து என் தவறுகள் எல்லாம் பெருசு நினைக்காம பெருங்கருணையோடு என்னை மன்னித்து எனக்கு ஒரு மார்க்கத்தையே உருவாக்கி கொடுத்தாரு முருகப்பெருமானே என்று இந்த பாடல் ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் சலங்கானும் வேந்தர் அஞ்சார் அப்படின்னு அந்த பாடலுக்கு எல்லாம் ஒவ்வொன்றா அழகா எடுத்து கொடுத்து முதல் பாடலே பேற்றை தவம், அந்த பேர் நம்ம என்னென்ன பெற போறோன்றது அந்த பாடல் மூலியமா நம்ம கந்த அலங்காரத்தை அழகா எடுத்து கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாம திரு மாளிகை தேவர்ல நான் கேட்டு நிற்கின்ற அப்படின்னா அதுக்கு ஒரு நீதி கண்ணாடி. முருகன் வந்து நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வழிவகுத்து இருப்பார். அவரை நினைத்துற மனத்தினால நம்ம நினைத்த முருகன் வந்து நமக்கு அருள் புரிவான். ரொம்ப அழகான வரிகளையும் எடுத்து நமக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அது கீதம் நாதம் இசை மிகுந்த அந்த பாடல்களை நம்ம எல்லாம் அனுபவித்தோம்னா நம்ம நீதி கண்ணாடியாக அருணிக்கிறார் வந்து நமக்கு ஒரு அருள் புரிவா. அவருக்கு எவ்வளவு அருள் புரிந்தாரோ முருகப்பெருமான் நமக்கும் அருள் புரிவாரு என்று மிக அருமையான ஒரு கருத்தா வந்து பாடல மூலியமா எங்களுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. முதல்ல நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த கந்தர் அலங்காரம் என்ன சொல்லுது அப்படின்னு ஐயா அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. இதோட ஐயாவுடைய அந்த பாடலுடைய விளக்கம் முடிஞ்சிச்சு. அடுத்ததாக இந்த கந்த அலங்கார பத்தி முன்னோட்டமா சில குறிப்புகள் மட்டும் அடியேன்னு சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த கந்தர் அலங்காரம்னா என்னன்னா அந்த கந்த பெருமானுடைய அலங்காரங்களை கூறக்கூடியதுதான். அந்த கந்த முருகப்பெருமானுடைய அந்த பாதாதிகேச வடிவங்களை எல்லாம் நமக்கு வந்து எடுத்து உரைக்கிறது. அவருடைய ஊர்தி என்ன, அவருடைய படை என்ன, அவருடைய கொடி என்ன, அவருடைய நாம விசேஷம் என்ன அப்படின்னு அவருடைய பெருமையெல்லாம் விளக்குகின்ற இந்த பாடல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது அருணகிரிநாதருடைய சிறப்பான ஒரு பதிகத்துல வந்து கந்தர் அலங்காரம் ஒன்று. இது முருகவேலுக்கு மிகுந்த உயர்ந்த ஒரு பாமாலையாக எல்லா அடியாரும் சொல்றாங்க. கந்தர் அனுபதி எப்படியோ கந்தர் அலங்காரம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பாமாலையாக நம்ம விளங்குகின்றது. இதுல நிறைய கருத்துக்கள், அது பெரிய பெரிய கருத்துக்கள்லாம் வந்து பொதிந்திருக்குது இந்த பாடல்ல. அருணகிரிநாதர் வந்து இதுல என்னென்ன சொல்றாரு நமக்கெல்லாம், முதல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அடியாருக்கும் ஒவ்வொரு விளக்கம் கொடுப்பாங்க. ஆனா இந்த அருணகிரிநாதர் இந்த பதிகத்துல முதல்ல என்ன சொல்றாரு, நம்ம அருள் செய்யணும், எப்படிலாம் நம்ம வாழணும், எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும் அப்படின்ற உணர்த்தக்கூடியது இந்த பதிகம் எல்லாம். அப்ப அருள் செய்தலை பத்தி அந்த அவசியத்தை நம்ம அறிவுறுத்துகிறாரு. அதுக்கப்புறம் இதுல ஐயா சொன்னாரு இல்லையா, சலங்கான வேந்தர், அந்த பாடல் தான் யம பயத்தை நம்ம போக்கக்கூடியதா இருக்குது. நமக்கு யாக்கை நிலையாமை இது நடக்கவே இல்லையா, நிலையாமை நமக்கு போக்கக்கூடியதா இருக்கின்றது. செல்வ நிலையாமையை நம்ம போக்கக்கூடியதா இருக்குது. அடுத்ததாக நமக்கு முக்கியமா என்ன வேணும், சிவயோகம். அந்த சிவயோகத்தை நமக்கு தரக்கூடியதா இருக்கின்றது. நம்ம எப்படி பெருமானை வந்து உடலாலையும் மனமொழின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி உடலாலையும் உள்ளத்தாலையும் உருகி அன்பு பெருக நம்ம இதெல்லாம் வந்து அவர் எப்படி உருகினாரோ அருணகிரிநாதர் அந்த மாதிரி நமக்கெல்லாம் எடுத்து உரைக்கின்றார். அது மாதிரி நானும் மனமுருகி இதை பற்றி கொள்ள வேண்டும். இந்த திருவாக்குறள் நாள்தோறும் பாராயணம் செய்தா என்ன கிடைக்கணும், துன்பங்கள்லாம் நீங்கி இன்புற்று அந்த பெருமானுடைய அந்த கருணை நமக்கு பெற்று நலம் பெறுவோம். அதாவது அந்த 100 பாடல் ரொம்ப கற்று நம்ம அறிந்தோம்னா நமக்கு எல்லாம் என்னது, எதுக்குமே அஞ்ச வேண்டாம், ஏமனுக்கும் அஞ்ச வேண்டாம், நரகமும் நம்ம புக வேண்டாம், நோய் வாய்ப்பட தேவையில்லை, துன்புறுதல் தேவையில்லை, விலங்குகளாலையும் பிராணிகளையும் நமக்கு தீங்கு அடையாது என்று ஐயா வந்து இவ்வளவு அழகா நமக்கு எடுத்து கொடுத்தாரு. அது எப்படி அருணகிரிநாதர் எடுத்து கொடுத்தாரோ அதே மாதிரி ஐயா ஒவ்வொரு பாடல் மூலமும் நமக்கு வழக்கு எடுத்து கொடுத்தாரு. மிக அற்புதமான ஒரு திருப்பதிகம். நாம் எல்லாருமே அதை கற்று பயன்பெறுவோமாக. அடுத்ததாக ஐயாவை பற்றி ஒரு சிறப்பு தான். ஐயா வந்து எப்படின்னா எளிமையிலும் எளிமை. அவருடைய இந்த 25வது அமர்வாக நமக்கு எல்லாம் கந்தர் அலங்காரத்தை இவ்வளவு எளிமையாக யாராலையும் சொல்ல முடியாது. நமக்கு நம்மள போல ஒரு அடியார்களுக்கு எல்லாருக்குமே மிக மிக அற்புதமான அவர் சொல்லக்குள்ளேயே நம்ம அந்த கண்ணீர் பெருகும். அவர் சொல்ற விதமாகட்டும், அவர் அந்த பாடலுடைய முன்னோட்டத்தை சொல்லிட்டு தான் அப்புறம் பாடலே விளக்க எடுப்பாரு. அந்த முன்னோட்டம் சொல்லக்குள்ளே இது என்ன அன்னைக்கு எடுக்க போறாருன்றது விளக்கு நமக்கு புரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு பாடலையும் முன்னோட்டத்தை கொடுத்து அவர் சொல்ற விதமே மிக அருமை. இந்த கந்தர் அலங்காரம் என்னென்ன நமக்கு எல்லாம் சொல்லுதுன்றத ரொம்ப அழகா எடுத்து கொடுத்துருக்காரு.
அவருடைய முருகனுடைய திருமேனி அலங்காரத்தையும் அவருடைய ஞான உபதேசத்தையும் நம்மலாம் கண்டும் கேட்டு ஓய்வு பெறும் வகையில அழகாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த பாடல் என்னென்ன சொல்லி இருக்குன்றதெல்லாம் விளக்கம் எடுத்து கொடுத்துக்கிறாரு. தியான பாடலாகவும் அமைந்திருக்குது, திருக்காப்பு பாடல்களாகவும் பலவிதமான பாடல் கொண்ட கந்தளங்க பாடல்களா மிக எளிமையான முறையிலையும் எல்லோரும் படித்து இன்புறுமாறு அந்த அழகா நமக்கெல்லாம் விளக்கம் எடுத்து கொடுத்திருக்காரு. நம்ம அவரை நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும். அது மட்டும் இல்லாம அவர் நல்ல அடியாருக்கு நல்ல பெருமாளாக நல்ல ஒரு உதாரணமாக விளங்குகிறார் ஐயா. அந்த முருகப்பெருமான் எப்படி சூரபத்மனு அந்த அசுரங்களை முழுதும் அழியும்படி தூள் தூளாக்கிய முருகப்பெருமானே அந்த திருநாமத்துல எப்படி நம்ம வழிபாடு செய்யணும், இனி இதுல வழிபாடு செஞ்சு என்ன நமக்கு பலன் அப்படின்றதெல்லாம் அழகா எடுத்து நமக்கு பிறவி துன்பமே இல்லை அப்படின்ற அந்த விளக்கம்லாம் அழகா எடுத்து கொடுத்தாரு. நம்ம எல்லாம் என்னது வறுமையான மட்டும் வேதனைப்பட மாட்டோம், வெற்றியே தருவான் என்று நம்ம உறுதியிட்டு சொல்றாரு. எப்படி அருணகிரிநாதர் எப்படி சொல்றாரோ அந்த மாதிரி நமக்கு ஐயா நமக்கு உறுதியிட்டு ஆணையிட்டு சொல்றாரு. அவரோட அனுபவத்தெல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி அனுபவம்லாம் சொல்லக்கூடிய மிக சிறந்து விளங்கக்கூடிய நம்ம ஐயாவை நம்ம போற்றி வணங்குவோம். அவருக்கு இதான் நமக்கு நன்றி கொடுக்கறதா நம்ம எல்லா அடியாரும் இவருக்கு இதான் நன்றி. அவருடைய முருகன் எப்படி நமக்கு திருவிழா குருநாதரா நமக்கு உணர்த்துகிறாரோ, அருணிநாதர் எப்படி ஒரு குருநாதரா நமக்கு எல்லாம் திகிறாரோ, நமக்கு ஒரு குருநாதரா இந்த கந்தர் அலங்காரத்தை இவ்வளவு அழகாக எடுத்து கொடுத்தாரு. அவருடைய சிறப்பை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இவர் நிறைய கருத்துக்கள் எடுத்து கொடுத்தாரு. சின்ன சின்ன சித்தாந்த கருத்தையும் நமக்கு அவசரம் அழகா எடுத்து கொடுத்தாரு. அந்த மாதிரி அந்த தெளிவா சொல்லக்கூடிய அவருடைய அந்த முருகப்பெருமானுடைய அந்த வீரத்தையும் வெற்றியும் புகழையும் ஒவ்வொரு பகுதியாக நமக்கெல்லாம் அந்த அருளையும் அதெல்லாம் என்னென்ன சிறப்பு என்று ஒவ்வொரு எல்லாம் சொல்லக்கூட நமக்கு என்ன சொல்வதில்லை தெரியல. பாராட்டுறதுக்கு நமக்கெல்லாம் அருகதையே இல்லைன்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்த நம்மளுடைய இந்த வாழ்க்கை நிலைமையெல்லாம் எப்படிலாம் நம்ம இருக்கணும் என்று இந்த ஒவ்வொரு பாடமும் நமக்கு உணர்த்தின ஐயாவுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை சொல்லி அடியேன் இதற்கு மேல் ஒன்றுமே சொல்வதற்கே இல்லை. அந்த அளவுக்கு சிறப்பா நம்ம எப்படி நம்ம எல்லாம் ஒன்று கூடி ஒரு அடியார் கூட்டத்தோடே இருக்கணுமோ அந்த மாதிரி இந்த 25 அமர்வாக கந்தராங்க சிந்திக்கிறது மட்டும் இல்லாம அதை உணர்ந்து அதை பாடி மனமொழிமைகளால வணங்கி இந்த மாதிரிலாம் வழிபாடு செய்யணும்னு ஐயா எடுத்து கொடுத்தது அவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். முருகாசரணம். வாழ்த்து பாடல் பாடி நிறைவு செய்கின்ற அடியே. மற்ற அடியார் யாரும் போக வேணாம். அவங்களுடைய கருத்தெல்லாம் நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஐயாவுக்கு நாம சொல்ற ஒரு பெரிய இதான் மரியாதை. இதுதான் நீங்க பேசணும். ஒவ்வொரு அடியார்களும் நீங்க இதைதான் உணர்ந்து அவருக்கு நன்றிகளை சொல்ல வேண்டியதா இருக்கின்றது இந்த நேரத்துல. அதனால வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு ஐயா ஒவ்வொரு அடியாரும் நீங்க பேசலாங்க. நீங்க உணர்ந்த கருத்தையும் சொல்லலாம், என்ன அனுபவிச்சுன்றதே நீங்க சொல்லலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மிகில் வழாது பெய்க மடி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை ஒரு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் மீண்டும் ஐயாவுடைய திருவடி